ரிட்டர்ன் ஃபோன் வருதா பண்ண கையில மேல வருவாங்க அடி கால் ரொம்ப கஷ்டம் அடினே பார்த்து ரொம்ப ஒன்றும் புரியல வாய் மாமா என்ன மாமா என்ன ஆயிற்று? ஏய்யா நம்ம ரெண்டு பேரும் ஆசையோடு ஆலிங்கத்தம் செய்தால் கட்டி ஆலிங்கனம் செய்து கொண்டு வந்தோமே அந்த கட்டிக்கார காவல்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாத்தையும் எடுக்கு மாமா. ஆசை தோசை இட்லி வடை புளிங்கா தொக்கு மாமா விட்டு கெதுக்கு நக்க போலாம் வாயன்னு போய் மகாராஜா மாமா அப்படி சொன்னியா? என்ன வயசாயிடுச்சு நான் அந்த வேலையில இறங்குறேன். யாரு நாயா அப்படியா? அப்படிலாம் சொல்லலையா? மாமா குலதெய்வம் பார்த்தவர், அதனால மரியாதைக்குரியவர், அவரை பண்போடு நடத்த வேண்டும், பாதுகாப்பு நடத்த வேண்டும். தவறுதான் பேசக்கூடாது. ஆமா ரெண்டாம் கட்ட மாமா அவங்க அதை விடு மாமா. நீ இருக்கேங்கடா உனக்கு என்ன வேலை விட்ட? நீ என்ன வேலை பண்ணீங்க? உன்னிடத்தில் விட்ட வேலை என்ன? மாமா வந்துக்கிறாரு, கரங்கால் வலிக்கும், அசதியாகுதுன்னா அவருக்கு காய்கால் பிடி சொன்னா இல்லையா? சொன்ன இங்க என்ன பண்ற? ஆமா நீ எங்க இருக்க? ஆமா உனக்கு வேலை விட்டனே மாமாவுக்கு. மாமா எங்க இருக்காரு? மாமா அந்த மெத்த வீட்டுல கெதுக்கிறாரு. கெதுக்கலடா, உணவு உண்டார் சாப்பிட்டாருன்னு சொல்றானா? கறி எத்தாரு பாரு, எத்தாரு. அவர் என்றால் வராக மாடா அப்படி சாப்பிடுவதற்கு. அங்க கெதுக்கிறாரு, அங்கே சாப்பிட்டாரா? மாமாடே என்னடா சாவு கோயில்தான் சாவு கோயில் சாவு போய் தலையார்த்த மட்டும் கொட்டா உலகம் சுத்துது வாய் என்னடா பண்ணிட்டு எதனா பூச்சாந்து கூட கொடுப்பாங்க. அவன் பூச்சி அது மாதிரி மாமா மாமா நன்றாகத்தான வந்து என்ன இப்படி இருந்தா முடக்குவாத மனுஷா? அந்த வாதம் வந்தா கூட பரவாயில்லையா? ஐயோ இந்த பாவி என்ன செய்யலாம் தெரியுமா? காவலை என்ன பண்ணா உங்களுக்கு? எட்டி ஊட்டி போட்டான், வாய் ஊட்டி போட்டான். மாமா ஊட்டி போச்சா? எங்கேயோ இது ஊட்டி அதை நான் புடி முடியுமா? புச்சாவது எனக்கு எட்டு மாதிரியா? எட்டாது அப்படின்னா ஊட்டி புச்சாங்க. மாமா ஊட்டி எங்க புச்சா எட்டாதுன்றா? அந்த ஊட்டியா சொல்லி அவன் நெஞ்சா பூச்சான், வாய் நெஞ்சா பூச்சான். மாமா நெஞ்சு பூச்சா? என் மேல தப்புங்க. என்ன புச்சியா வந்த ஐத்து விடுறாரு. கொஞ்சம் ஐத்து விடுடா வரைக்கும் புடுறாரு. கோயில் சாப்பிட்டாரு, அதுக்கு போய் நின்று போய் கொடுங்க. அப்படியே மெதுவா தள்ளி விட்டேன். ஐத்து விடுறானா? அங்க ஐத்து விட்டேன், தள்ளி விடல வச்சியா? அதை உள்ள தள்ளி விடலனா
அல்லோலியா போட்டு 5 லட்சம் வைதா கோல் 5 ஜாமீன் மாமா வாடி வாடி மருமகனே மாமா நல்ல முறையாக வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படியே அழைத்த காரணம் என்ன? ஆமா என் நிலத்திலே என் மனதிலே உன் முகத்தை பார்த்தாவே ஒரு கல்யாண காலம் வந்திருக்குது ஓய் மாமா. அதேதான் மாமா குணகுணமா இருக்கிற போது அகற்றி நடகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். உண்மைதான். என் மனதிலே ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று என்ன வந்து விட்டது. அது நடைபெறுமா நடைபெறாதா என்று கேட்கவே உங்களை என்ன விளம்பு விளம்பு மந்திரங்கள் மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் மாயாஜாலங்கள் கூடுபாட தன்மை இவற்றெல்லாம் கை சார்ந்தவர் நீங்கள். அப்படி அப்பேற்பட்ட பெருமைக்குரிய உங்களை அழைத்தேன் என்றால் ஒரு விஷயம் சொல்லலாம் மாமா. என்ன விஷயம்? அனைவரும் சென்றோம். உண்மைதான். தேசம் உண்மைதான். பிள்ளை வளர்த்தார் பெண் என்று சொன்னாங்க. அவரவர் திறமையை காட்டணும். நம்மளால முடியவில்லை. முடியாது. பிள்ளை வளர்க்க முடியவில்லை. அந்த பெண்ணை விட்டுட்டோம். திரும்பி வந்துட்டோம். இருந்தாலும் அன்றைய தினத்தில் அர்ஜுனன் பிராமண வனத்திலே வந்து பிள்ளைய வளர்ச்சிட்டான். ஆமா. அந்த பெண்ணையும் கொண்டு சென்று விட்டான். மணமாலை சூடி கொண்டு போயிட்டான். போராடி பார்த்தோம். அதுவும் கிடைக்கல. கிடைக்கவில்லை. என்னை விட வயதிலே சின்னவன். உண்மைதான். அர்ஜுனனுக்கே திருமணம் ஆகிவிட்டது. ஆமா. மூத்தவனாக எனக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அது மட்டுமா என்ன இந்த அவனை பார்த்தால் நாட்டுக்கு பேராசன் தந்தை. ஆமா. அவருக்கு பதிலாக இருந்து கொண்டு ஆட்சி செய்வது நானு. உண்மைதான். எனக்கு கல்யாணம் ஆகலனா சின்னவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு பெரியவனுக்கு கல்யாணம் ஊர் மக்கள் காரியமே மாட்டாங்க. உண்மைதான். அப்படி இருக்க இருந்தாலும் உண்மையாகவே திராவிட மீது எனக்கு ஒரு கண் இருந்தது. எப்படியாவது இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பத்தினியாக்கிட வேண்டும் என்று என்ன கொண்டேன். ஆமா. ஆனால் பிள்ளை வளர்க்க முடியாததால் அது நடக்காம போச்சு. அது முடிந்த கதை. அவள் மேல் இருந்த கண்ணோடு வந்த நாட்டுக்கு. உண்மைதான். அவள் மீது இருந்த ஆசையும் மோகமும் காதலும் இப்போது மற்றொரு பெண்ணின் மீது வந்து விட்டது. அது யார் தெரியுமா? அவள் எப்பேற்பட்டவள்? யாருடைய தங்கை? வரக்கூடிய யாரு? பலராம சக்கரவர்த்திக்கும் கோபால கண்ணனுக்கும் பின்னே பிறந்த ஒரு பெண் இருக்கின்றார். உண்மைதான். ஆமா. அவள் பேருதான் சுபத்திரை மாது. அப்படி ஒரு பெண் இருக்கின்றாலும் அன்னவளம் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கின்றால் நாட்டு மக்கள் எல்லாம் பேர்பட்ட அழகி என்று உண்மைதான் அன்னவளை பாராட்ட அதை கேட்டு சுபத்திரை மீது எனக்கு ஆசை வந்து விட்டது மாமா. அப்படியா? ஆமா. இருந்தாலும் அந்த சுபத்திரை என் கைவசப்பட வேண்டும் என்றால் அவள் தங்கை இல்லாமல் அவள் என் கைவசப்படாது. அந்த பெண்ணை சேர வேண்டும் கட்டி சேர வேண்டும் அவரை கூட வேண்டும் அன்னவளுக்கு மணவாளனாக வேண்டும் என்று மனதிலே ஆசை வளர்த்து விட்டு உனக்கு ஆசை இருக்கிறது. இருந்தாலும் அந்த பெண்ணாகப்பட்டவள் என்னை வந்து அடைவாளா? அவள் எனக்கு மனைவியாக மாறுவாளா? ஒரு சந்தேகம் இருக்கிறது. சரி. ஏன் தெரியுமா?
அவள் யாருக்கு தங்கை? யாருக்கு? பலராம சக்கரவர்த்திக்கும் பலராம சக்கரவர்த்திக்கும் கோபால கண்ணனுக்கும் தங்கை. தங்கை. ஏன்னா பலராம சக்கரவர்த்தி எனக்கு குரு. குரு. ஒரு நேரத்திலே கதாயுத பயிற்சி அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அது உண்மைதானே. அந்த நேரத்திலே அவருக்கு ஆத்மான சீடனாக மாறிவிட்டேன். மாறிவிட்டீர். என் மீது அவருக்கு தனிப்பட்ட அன்பும் இருக்கிறது, இருக்கிறது, மரியாதையும் இருக்கிறது. உண்மைதான். ஒருவேளை எனக்காக பெண் கேட்க யாராவது சென்றால் நிச்சயம் பலராம சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்வார். உண்மைதான். ஏன் தெரியுமா? என்னவோ பலராம சக்கரவர்த்தி ஒப்புக்கொண்டாலும் அந்த கோபால கண்ணங்கராம்பர் ஏதாவது சூதுமாது செய்து அண்ணவள் எனக்கு கிடைக்காதபடி செய்து விடுவானோ என்ற ஒரு பயமும் இருக்கிறது. இருந்தாலும் அந்த பெண்ணுக்கும் எனக்கும் பொருத்தம் எப்படி? அண்ணவளுக்கும் எனக்கும் திருமணம் ஆகுமா? இது முறையா இருக்குமா? அப்படியே நீங்க என்ன நினைக்கின்றீர்? நீங்க சொல்லுங்க மாமா. ஆமா, நீ உட்காருவாய். அமரே. என்னுடைய மருமகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு நேரத்துல அந்த கண்ணனுடைய தங்கை சுபத்திரி எப்படியாவது என் மருமகன் துரியோதனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று எனக்கும் இந்த கருத்து எப்போ மனசுல ஏன்னா நம்ம கொண்டாங்க கொடுத்தான். நம்ம போய் இந்த பொண்ணை கட்டிக்கான்னா நீ பாக்குற நான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டான்னா நான் என்னடா பண்றேன். ஏன்னா குணம் எப்படி இருக்கும் என்று யாரும் அறிய முடியாது. அவன் வாயால இருந்து வரணும் தான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன். புரியுறதா? இப்போ அவரே சொல்லிட்டாரு. இந்த திருமணத்தை முடிக்க வேண்டுமே என்றால் பெண்ணிலாக நானும் போக முடியாது. நீ போலாமே, நீ பெரிய மனுஷன் தானே இல்லையா? என் மீது பாசம் கொண்டவர் நீங்க போனாதான் நல்லா இருக்கு மாமா. இல்லையா? 1000 சம்பி சம்பாதிச்சிடலாம். ஆமா, ஒரு பங்காளி சம்பாதிக்க முடியுமா? அது எப்படி மாமா முடியும்? ஏன்னா பங்காளி எல்லாம் ஒன்று கூடிதான் ஒரு இடத்திலே பெண் கேட்க முடியும். அப்படி ஒண்ணு இருக்குதா? உன்னுடைய தந்தையை அனுப்பி வைக்கலாம் என்று பார்த்தால் அவருக்கு பிறவிலே இரு விழியும் தெரியாது. நல்ல காரத்துக்கு முதலே அங்கம் குறைவா இருப்பவர் போகக்கூடாது. போனா நல்லா இருக்காது, நல்லாவும் இருக்காது. சரி, அப்படியே உனது சிறிய தந்தையாய் விளங்கக்கூடிய விதுர மகாராஜா இருக்கிறார் அல்லவா? ஆமாம், என் சிறிய தந்தை இருக்கின்றார். அன்னவரை அழைத்து பெண் கேட்க அனுப்பி வைத்தால் நிச்சயம் உனக்கு பெண்ணு கொடுப்பாங்க. நிச்சயமாவா? சத்தியமாவாய். ஆனா அந்த இடத்துலயும் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா எங்க போனாலும் முட்டு கட்ட போறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஒருவேளை உன்னுடைய சிறிய தந்தை அங்கே சென்றாரானால், எனக்காக பரிந்து பெண் கேட்க சென்றாரானால், ஒருவர் கொடுப்பார், ஒருவர் மறுப்பார். மாமா, கொடுப்பவர் யார், மறுப்பவர் யார்? அந்த உத்தம அப்படிதான் ஒருவேளை பெண் கேட்க உன்னுடைய சிறிய தந்தை விதுரர் சென்றாரே ஆனால், ஒருவேளை என் சிற்றப்பாவே போனாலும் வடமதுராபுரி ஆண்டு வருகிறாரே பலராம சக்கரவர்த்தி. ஆமாம், உனக்கு குரு, என்னுடைய குரு. அவர் பார்த்த உடனே ஐயா வாருங்கள், மாமா வாருங்கள் என்று மரியாதை கொடுத்து பெண் வார்த்தைக்கு வாழை எடுத்தார். ஆனால் வாழை திறந்து மூடாமனும் தாமலத்தை கொடுக்க எத்தனம் செய்வார். ஏன்னா பலராம சக்கரவர்த்திக்கு என் மீது பாசம் உண்டு. என்னவன் மறுபடியாக வந்தா கொடுத்து வைத்தது என்று அவராகவே தாமலம் மாற்றி விடுவார். அது ஒரு புறம் இருந்தால் அவர் கொடுப்பார். அதை கெடுக்க ஒரு ஆள் இருக்கிறார். கொடுக்க ஒரு ஆள் இருந்தா கெடுக்க ஒரு ஆள் இருப்பான். அது யார்? யாரு? உலகத்திலே கலகத்திற்கென பிறந்தவன் யாரு? அவன் தான் கண்ணன். உனக்கு பெண்ணு கொடுக்கறது எப்படியாவது அந்த சூது மார்க்கம் செய்தி, சூதுவாதிகள் செய்தி அந்த பெண்ணை கொடுக்காத அளவு பண்ணிடுவாங்க. கிடைக்கும் குணம் வாய்ந்தவன் அவரா? ஆமா, அப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் பேசினே இருக்கிறோம். மாமா, அது ஒரு பையன் வரானே, அது யாரா இருக்கும்? மாமா, ஆள் தெரியவில்லை. யாரு? என் கடைசி தம்பி வெங்கட் வருகின்றான். ஆமா, டேய், ஆமா, பெரியவங்க பேசுற இடத்துல அவனுக்கு என்ன வேலை? வரானே, டேய், பரவாயில்ல தம்பி வரா, அவனே எடுத்து கேட்போம். ஏன்னா அவனுக்கு வருங்காலத்தில் அழியாக போகின்றான் அல்லவா? அப்படி இருக்க எப்படி பொருட்களா இருக்கின்றான ஜாதகம் தெரியும், கொஞ்சம் அதை பார்த்து சொல்லுவாங்களே. மாமா, நம்ம அமருவோம், அவன் வந்தோடனே கேட்போம். வாங்க வாங்க வாங்க.